இந்த வீடியோவில் பொய் நண்பர்கள் என்பவர்கள் யார், அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மனிதர்களுடைய வகைகள், அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய குணாதிசயங்கள், அவர்கள் ஏற்படக்கூடிய மனம் சார்ந்த நோய்கள், பிரச்சனைகள் மற்றும் சிகிச்சை முறைகள், அவர்களிருந்து வெளிவரக்கூடிய வழிகள், அவைகளை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா, உங்களோட பழகக்கூடிய உங்களுடைய நண்பன், அவரோட பள்ளி பருவத்திலேருந்து இருக்கலாம், இல்லை உங்களுடைய கல்லூரி படிப்புலேருந்து இருக்கலாம், இல்லை உங்களோட பணிபுரிவராக இருக்கலாம், உங்களோட ரொம்ப நெருங்கி பழகிற யாராக வேணால் இருக்கலாம். அவர் உங்களை ஒரு நல்ல நண்பனாக பார்க்குறாரா, அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்காரா, இல்லை ஒரு ஃபேக் ஃப்ரெண்டாக இருக்காரா அப்படின்றது தான் வீடியோ. முக்கியமான 7 விதமான அறிகுறிகளை இந்த வீடியோ நான் விளக்கி சொல்ல போகிறேன். சரி வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே, நம்ம ஃபஸ்ட்டு சிம்டம்குள்ளே போகலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, உங்களை பற்றி இல்லை குறைகளை, உங்ககிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸை உங்ககிட்ட சொல்லாமல் நீங்கள் இல்லாதப்ப மற்றவங்கக்கிட்ட சொல்லி என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுடைய குறைய மற்றவங்கக்கிட்ட நீங்கள் இல்லாதப்ப பின்னாடி பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இதான் நான் சொல்லக்கூடிய ஒரு முதல் அறிகுறி. இந்த மாதிரி நபர்கள் ஃபேக் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது நான் சொல்லப்படுற விஷயம், நண்பர்கள் அந்த ஃபேக் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பார் அப்படின்னாக்கா, ஒரு மிஸ்டேக் ஆகுது, எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று தவறாகுது, இல்லை ஃபெயிலியர் ஆகிடுது, இல்லை மிஸ்டேக்ஸ் ஆகிடுது அப்படின்னாக்கா, அந்த முழு பொறுப்பையும் உங்கள் மேலே போட்டுருவாங்க. ஒன்றால் தான் ஆச்சு, நீ தான் காரணம், நீ இப்படி பண்ணதுனால தான், அது எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுறோம். தவறுனா அதை முதலே கூட சொல்லலாம் இல்லையா? ஆனால் அது தவறாகும்போது, இல்லை அது தோல்வி அடையும் போது, இல்லை அது மிஸ் ஆகிடும் போது, அதுக்கான பழியை உங்கள் மேலே போடக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அடிக்கடி உங்கள் மேலேயே போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்கள் ஃபேக் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு திட்டமிடுறீங்க, இந்த காரியத்தை எப்படி செய்யலாம், இல்லை ஒரு டூர் போகலான்னு பிளான் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒன்று படிக்கலாம், இதெல்லாம் சேர்ந்து பண்ணலான்னு நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்க ஒரு பிளான், இப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க. இப்படி நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற ஐடியாவை, நீங்கள் கொடுக்குற பிளானை, நீங்கள் சொல்கிற விஷயத்தை என்றைக்குமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இல்லை அது தப்பு தான், இல்லை அது வேண்டாம் அப்படின்னு அவங்க எல்லா டைம்லையும் சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுடைய பிளான்ஸை, உங்களுடைய ஐடியாஸை, இல்லை உங்களுடைய ஒப்பீனியனை இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்துக்கவே மாட்டாங்க. எப்பயுமே அதை அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த நபர்கள் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. உங்களோட தான் இருப்பாங்க, ஆனால் உங்களுடைய இதை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. நாலாவது விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க, இல்லை ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு திட்டமிடுறாங்க, ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது எந்த பிளானாக இருந்தாலும் அதில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஒன்று உங்களை மறந்துடுவாங்க, இல்லை உங்களை ஒதுக்கிடுவாங்க. ஒன்று உங்களை மறந்துட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க அந்த காரியத்தை செஞ்சுருவாங்க, மறந்துட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. இல்லைன்னா உங்களை ஒதுக்கிட்டு அவங்க மட்டுமே சேர்ந்து செய்வாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட தான் இருப்பாங்க, ஆனால் உங்களை ஒதுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஃபேக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லை கால் பண்ணுவாங்க, இல்லை மெசேஜ் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா, அவங்களுக்கு உங்கள் மூலமாக ஏதாவது ஒரு ஃபேவர் கிடைக்க வேண்டி இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்டேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா மட்டுமே கால் வரும், மெசேஜ் வரும், காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அந்த காலோ, மெசேஜோ, காண்டாக்டோ, எப்படி இருக்க, என்ன பண்ணுற அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்காது. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மட்டுமே அந்த காண்டாக்ட் நடக்கும். இதை நான் சொல்கிறேன் அஞ்சாவது விஷயம். இப்போ நான் சொல்கிறது ஆறாவது விஷயங்கள், அவங்க பண்ணுற விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, அவங்க உங்களை பாராட்டுவாங்க. எப்போ பாராட்டுவாங்க? பொய் பாராட்டாக இருக்கும். அது ஒரு வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லக்கூடியது, ஒரு பொய்யான பாராட்டு. முகத்தில் சந்தோஷமே இருக்காது, சும்மா அப்படியே எல்லாரும் சொல்கிறாங்களேன்றதுக்கான ஒரு பாராட்டாக இருக்கும். அது ஃபேக் காம்ப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது. தவறான விஷயங்களை உங்களுக்கு பாராட்டுறது, சூப்பராக பண்ண, நல்லா பண்ண அப்படின்ற மாதிரியான ஒரு உண்மையான மனசோட அது சொல்கிறதா இருக்காது. இதுதான் ஃபேக் காம்ப்ளிமெண்ட்ஸ்னு சொல்கிறது. இது ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏழாவது விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இவங்க இப்போ நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னாக்கா, அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே சொன்னது என்னென்னா, நீங்கள் சொல்கிற பிளான்ஸே அவாய்ட் பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணுவாங்க. இல்லை அவன் சொல்கிறது வேணாடுவாங்க. இங்கே என்னென்னா, நீங்கள் பேசும்போது கவனம் வைக்க மாட்டாங்க. அதாவது உங்கள் முகத்தை பார்க்க மாட்டாங்க, ஐ கான்டாக்ட், கண்ணு பார்க்க மாட்டாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும் பேசிகிட்டு இருப்பீங்க, உங்களை லிசன் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? உங்களுடைய கமெண்ட்ஸுக்கோ, உங்களுடைய தாட்ஸுக்கோ, உங்களுடைய எண்ணங்களுக்கோ ஒரு முக்கியத்துவமோ ஒரு கவனமோ இருக்காது அந்த நபர்கிட்டேருந்து. இதெல்லாம் அடிப்படையான அன்றாடம் பழகக்கூடிய விஷயங்கள்லேருந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இவைகளை உளவியல் மூலமாக அவருடைய கேரக்டர்ஸை வச்சு இந்த ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் நம்புகிறேன். இந்த 7 விஷயங்களை உங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள்.
யாரெல்லாம் இப்படி இருக்காங்க, எத்தனை அறிகுறிகள் அவங்களோட பொருந்தி போகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ அவங்க ஃபேக்காக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ட்ரூவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்கணுன்றது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனாக்கா லைக் பண்ணி வச்சுங்க. யார் உங்களுடைய ஃபேக் ஃப்ரெண்டுன்னு தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். எந்தெந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் பொருந்தி போகுது உங்களுடைய ஃபேக் ஃப்ரெண்டோட அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். மேலும் பல வீடியோக்களும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.